1882 வருஷம் டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துல சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மா தம்பதிக்கு மகனாக பிறக்கிறாரு பாரதியார். பெற்றோர் இவர்கிட்ட பெயர் சுப்பிரமணியன். செல்லம்மா சுப்பையா அப்படின்னு அழைக்கப்பட்டாரு பாரதியார். பாரதிக்கு 5 வயசா இருக்கும்போதே அவங்க அம்மா காலமாயிடுறாங்க. தாயன்பு கிடைக்காத நிலையில தன்னுடைய தந்தை மற்றும் பாட்டி பகீரதி அம்மாளோட அரவணைப்புல தான் பாரதியார் வளர்றாரு. இந்த தனிமை தான் அவரை பெரிய சிந்தனையாளரா மாத்திருக்கு. 7 வயசுலயே கவிதைகள் எழுத தொடங்குறாரு பாரதியார். தன்னுடைய அப்பா மூலம் தமிழ், ஆங்கிலம், கணிதம் இது 3த்தையும் கத்துக்கிறாரு. அவரோட வாழ்க்கையிலே ஒரு முக்கிய திருப்பு முனையா 1983 வருஷம் அமைஞ்சதுன்னே சொல்லலாம். 11 வயதே ஆன அந்த சிறுவன் எட்டயபுர சமஸ்தானத்துல நடந்த கவிதை போட்டியில அறிஞர்களையே வியக்க வச்சிருக்காரு. அவருடைய புலமைகளை மெச்சி அறிஞர்கள் கலைமகளின் பெயரால் அவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காங்க. அன்று முதல் சுப்பையாவா இருந்த சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு ஆகுறாங்க. திருநெல்வேலி இந்து கல்லூரியில 9ஆம் வகுப்பு வரை பாரதியார் படிக்கிறாரு. சக மாணவர்களோட விளையாடுறதை விட தமிழ் அறிஞர்களோட சொற்போர்ல ஈடுபடுறதான் அவர் ரொம்ப விரும்பியிருக்காரு. அந்த கால வழக்கப்படி 1897 14 வயதே ஆன பாரதிக்கும் 7 வயதே ஆன சிறுமி செல்லம்மாவுக்கும் திருமணம் நடக்குது. பின்னால குழந்தை திருமணத்துக்கு எதிராக பாரதி போர்வால் தூக்குனதுக்கு அவருடைய சொந்த வாழ்க்கையை ஒரு பாடமா அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். எட்டயபுரத்தோட இளம் கவிஞன் பாரதிக்கு 1898 வருஷம் ஒரு பெரிய இடியாவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அவருடைய தந்தை சின்னசாமி ஐயரும் காலமாகிறாரு. வறுமை பாரதியை வாட்டுச்சு. ஆனாலும் அந்த வறுமை அவரை முடக்கிடல, ஒரு புதிய தேடலுக்கு வித்துட்டுச்சு. தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்காக பாரதியார் காசிக்கு போறாரு, அதாவது வாரணாசிக்கு போறாரு. அங்க அலகாபாத் பல்கலைக்கழகத்துல சமஸ்கிருதம், இந்தி இந்த 2 மொழியையும் முறையா கத்துக்கிறாரு. ஆனா தமிழ் மட்டும் அவருக்கு பத்தல. ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், வங்காளம், பிரெஞ்சு, அரபு என மொத்தம் 14 மொழிகள்ல புலமை பெற்றவரா பாரதியார் ஆகிறாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு அவர் பாடினதுக்கு பின்னாடி இருக்க பொருள் இதுதான். ஆசிதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க மகாகவி பாரதியார உருவாக்குச்சு. அதுவரை சாதாரண இளைஞனா இருந்த அவரு அங்கேதான் போய் தன்னுடைய அடையாளத்தையே மாத்திக்கிறாரு. முறுக்கிய மீசை, தலையில் ஒரு கம்பீரமான தலைப்பாகை, அஞ்சாத வீறு கொண்ட நடை அப்படின்னு பாரதி ஒரு புதிய ஆளாவே இங்க மாறிடுறாரு. 4 வருஷம் காசியில தங்கியிருக்கிற பாரதி 1902 தமிழ்நாடு திரும்புறாரு. எட்டயபுரம் மன்னரோட அழைப்பை ஏற்று அங்க அரசவை கவிஞராகவும் ஆகுறாரு. ஆனா சுதந்திர காற்ற சுவாசிக்க துடித்த அந்த புரட்சி கவிஞனோட உள்ளம் அரண்மனை சுவர்களுக்குள்ள அடங்க மறக்குது. விரைவிலேயே அந்த பணியை துறந்து மக்கள் கவிஞனா வெளியேறாரு பாரதி. 1904 வருஷம் பாரதியோட பயணம் மதுரையை நோக்கி திரும்புது. மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியரா பணியில சேராரு பாரதியார். தமிழ் உரைநடை என்பது மக்கள் பேசுவது போல எளிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது அவருடைய குறிக்கோளா இருந்தது. இதே வருஷத்துலதான் பாரதியுடைய கவிதை முதல்ல அச்சேருது. மதுரை விவேகபானு இதழில் தனிமை இரக்கம் என்ற அவருடைய முதல் பாடல் வெளியானது. மதுரையிலிருந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்த பாரதி புகழ்பெற்ற சுதேசமித்திரன் இதழ்ல துணையாசிரியரா பொறுப்பேற்கிறாரு. உலக செய்திகளை தமிழ்ல எளிய மக்களுக்கும் புரியுற மாதிரி கொண்டு செல்றதுல பாரதிக்கு நிகர் யாருமே கிடையாது. 1905 பெண்களுக்காகவே சக்கரவர்த்தினி அப்படின்ற பெயர் கொண்ட இதழையும் தொடங்குறாரு பாரதியார். பெண் விடுதலைக்காக அவர் அப்பவே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே சமயம் பக்கிம் சந்திர சட்டர்ஜியுடைய புகழ்பெற்ற வந்தே மாதர பாடலை தமிழர்களுக்கு புரியும் வகையில் உணர்ச்சி பிளம்பாக தமிழ் மொழியில மொழிபெயர்த்தாரு பாரதியார். கவிதை என்பது அறிஞர்களுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிற நிலைமையை மாத்தினது யாருன்னா பாரதியார் தான். பாமர மக்களும் தேசபக்தி உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மிக எளிய தமிழ்ல கவிதைகளை படைக்க தொடங்கினாரு. விடுதலை போராட்ட காலத்தில் திக்கட்டும் இந்திய உணர்வை ஊட்டும் பாடல்களை பாடி மக்களை ஒருங்கிணைச்சாரு பாரதி. தேசத்தின் ஒவ்வொரு நரம்பிலும் விடுதலை தீயை மூட்டியதால் அவர் அனைவராலும் தேசிய கவி அப்படின்னே அழைக்கப்படுறாரு. 1906 வருஷம் பாரதியுடைய அரசியல் வாழ்ல ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குச்சு. கப்பலோட்டை தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை மற்றும் வீரர் சுப்பிரமணிய சிவா இவங்க 2 பேரோட நெருங்கிய நட்பு ஏற்படுது. இதே காலத்துல புரட்சிகரமான கருத்துக்களை தாங்கி வந்த இந்தியாவுடைய ஆசிரியராகவும் பொறுப்பேற்கிறாரு பாரதியார். கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு போன பாரதி அங்கே சுவாமி விவேகானந்தருடைய சீடரான நிவேதிதா தேவிய சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பு பாரதியுடைய சிந்தனையவே மாற்றுது. பெண்களுடைய முன்னேற்றம் மற்றும் சமத்துவம் குறித்த தெளிவை அவரிடமிருந்து பெற்ற பாரதி நிவேதிதா தேவிய தன்னுடைய ஞான குருவா ஏத்துக்கிறாரு. அடுத்ததா 1907 சூரத் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அங்க அஞ்சாத சிங்கம் என திகழ்ந்த பாலகங்காதர திலகரை சந்திக்கிறாரு பாரதியார். திலகருடைய தீவிரவாத போக்கினால கவரப்பட்ட பாரதி அவரோட தன்னுடைய அரசியல் குருவாவும் ஏத்துக்கிறாரு. திலகருடைய புகழ்பெற்ற
டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற புக்கை தமிழ்லையும் மொழிபெயர்த்து தமிழர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஊற்றாரு பாரதியார். தமிழகத்துல விடுதலை தீயை பரப்ப பிபின் சந்திரபாலை சென்னைக்கு வரவழைக்கிறார் பாரதியார். சூரத் மாநாட்டுடைய அனுபவங்களை சூரத் சென்று வந்த பயணம் அப்படிங்கிற நூலாவும் அடிச்சு தமிழக அரசியல்ல பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்துறாரு. விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல 1907 வருஷம் சென்னையில் ஜனசங்கம் அப்படிங்கிற அமைப்பையும் தொடங்குறாரு பாரதியார். எழுத்து மட்டும் இல்லாம களப்பணியிலையும் தான் ஒரு வீரன் தான் அப்படிங்கிறத இந்த உலக உணர்த்திய காலம்தான் அது. 1908 வருஷம் வ.உ. சிதம்பரம் பிள்ளை மீதான வழக்குல பாரதியாரை சேர்த்து கைது செய்து பிரிட்டிஷ் அரசு. நண்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு பெரும் புரட்சியாளனை பாதுகாக்க பாரதி பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து புதுச்சேரிக்கு தப்பிச்சு போறாரு. இடம்தான் மாறுச்சே தவிர பாரதியோட பேனா ஓஞ்சு போல. 1908 ஸ்வதேச கீதங்கள் அப்படிங்கிற அவருடைய முதல் நூல் வெளியாகுது. இந்தியா வார இதழ புதுச்சேரியில இருந்தே வெளியிடுறாரு பாரதியார். அதோட மட்டுமல்லாம விஜயா அப்படிங்கிற தினசரி, பாலபாரதம் அப்படிங்கிற ஆங்கில இதழ், கர்மயோகி, சூரியோதயம் இன்னும் பல இதழ்கள் மூலம் விடுதலை தீய அணையாம பாத்துக்கிட்டாரு பாரதியார். பாரதியோட எழுத்துக்கள் பிரிட்டிஷ் ஆட்சியோட அஸ்திவாரத்தையே அசைச்சிச்சு. இதனால ஆத்திரமடைச்ச பிரிட்டிஷ் அரசு 1909 அவருடைய இதழ்களுக்கு தடை விதிச்சுச்சு. இதழ்கள் இந்தியாவுக்கு நுழையாமல் இருக்க பணப்பரிமாற்றங்களும் முடக்கப்பட்டுச்சு. வறுமை அவரை சூழ்ந்தாலும் பாரதி பணியல. 1910 தமிழோட முதல் உரைநடை காவியமான ஞானரதம் உருவாச்சு. 1912 பகவத்கீதைய தமிழ்ல மொழிபெயர்த்தார் பாரதி. அங்கேதான் பாரதியாருடைய முப்பெரும் காவியங்களான கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இந்த 3 எழுதப்பட்டன. பேனாமுனைக்கு மட்டும் வலிமை போதாது அப்படின்னு நினைச்ச பாரதி ஒரு புது ஆயுதத்தையும் கையில எடுத்தாரு. அதுதான் கருத்து படங்கள் என அழைக்கப்படும் கார்ட்டூன்ஸ். தமிழ் இதழியல் வரலாற்றிலேயே முதலா தான் நடத்திய இந்தியா இதழ்ல அரசியல் கேலி சித்திரங்களை அறிமுகப்படுத்தி ஆங்கிலேயருடைய அடக்குமுறைகளை மக்களுக்கு எளிய முறையில புரிய வச்சாரு பாரதியார். யாப்பு அணி அப்படின்னு இலக்கண கட்டுக்குள்ளே இருந்த தமிழை விடுவிச்சு தமிழ்ல வசன கவிதையை முதல்ல அறிமுகப்படுத்தி இன்றைய தமிழ் புது கவிதையின் தந்தை அப்படின்னே போற்றப்படுகிறார் பாரதியார். காட்சி அப்படிங்கிற இவருடைய வசன கவிதை தான் அதற்கு சான்று. கவிதையிலேயே தன்னுடைய சுயசரிதை எழுதிய முதல் தமிழ் கவிஞர் பாரதியார் தான். அது மட்டும் இல்லாம தன்னுடைய பாடல்களுக்கு தாமே மெட்டமைத்து பாடியதுடன் தமிழ் மாதம் மற்றும் தமிழ் ஆண்டை குறிப்பிடும் முறையையும் முதல்ல அறிமுகப்படுத்தினாரு. மகுடமிடல் அப்படிங்கிற அழகான தமிழ் சொல்லையும் தமிழுக்கு தந்தாரு. குழந்தைகளுக்கு பாப்பா பாட்டு, நீதியை சொல்ல புதிய ஆத்திச்சூடி, தேசபக்தியை ஊட்டும் செந்தமிழ் நாடு மற்றும் சுதேச கீதங்கள் என பல நூல்களை படைச்சாரு பாரதியார். விநாயகர் நான்மணி மாலை, முரசு, முருகன் பாட்டு, சீட்டுக்கவி என பல படைப்புகளை வெளியிட்டாரு பாரதியார். பிரிட்டிஷ் அரசோட கண்கள்ல மண்ண தூவவும் தன்னுடைய பலதரப்பட்ட கருத்துக்களை பகிரவும் பாரதி பல புனைப்பெயர்களை பயன்படுத்தினாரு. ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், நித்யதீரர், உத்தம தேசாபிமணி, வேதாந்தி, சிசுபாரதி இப்படின்னு தொடங்கி சாவித்ரி, சரஸ்வதி, செல்லம்மா, கிருஷ்ணன் என பெண் பெயர்களிலும் கடவுள் பெயர்களிலும் 15க்கும் மேற்பட்ட பெயர்கள்ல தனது எழுத்து புரட்சியை தொடர்ந்தாரு பாரதியார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாடியதோட பாரதி நிக்கல, ஜாதி எனும் விலங்கையும் உடைக்க துணிஞ்சாரு. ஜாதி அமைப்புகளுக்கு எதிராக தனது வாழ்நாள் முழுவதும் போர் புரிந்தார் பாரதி. மனிதர்கள் அனைவரும் ஒன்றே அப்படிங்கிற சமத்துவ கொள்கையில உறுதியா இருந்தாரு. மதங்களை கடந்த மனிதநேயம் பாரதிட்ட நல்லாவே இருந்துச்சு. தயக்கமின்றி தேவாலய விழாக்கள்ல கலந்து கொண்டாரு. அன்றைய காலகட்டத்துல ஒரு பிராமணரா இருந்தும் சமூக கட்டுப்பாடுகளை உடைத்து முஸ்லிம் நண்பருடைய கடையில தேநீர் பருகி மத நல்லிணக்கத்திற்கு இலக்கணமா திகழ்ந்தாரு பாரதி. பாரதியோட புரட்சியில உச்சகட்டமா ஒரு நிகழ்வும் இருக்கு. ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த கனகலிங்கம் அப்படிங்கிறவருக்கு பூணூல் அனுபவித்து பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கறத உலகுக்கு உறக்க சொன்னாரு பாரதி. பாரதி ஒரு சொல் வீரர் மட்டுமல்ல, செயல் வீரர் அப்படிங்கிறதுக்கும் இதுவே சாட்சி. பெண்களை அடிமையா கருதிய காலத்துல அவர்களை சக்தி அப்படின்னு போற்றினாரு பாரதியார். பெண்களின் முன்னேற்றத்திற்காக குரலும் கொடுத்தார். பெண் விடுதலை என்ற புதிய சிந்தனையை தமிழ் மண்ணில் விதைக்கவும் செஞ்சாரு பாரதி. குழந்தை திருமணம் மற்றும் வரதட்சணை கொடுமைகளுக்கு எதிராக தனது பேனாவை போர்வாளாக பயன்படுத்தினார் பாரதி. கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்வதை மனதார ஆதரித்தார். 10 ஆண்டு கால புதுச்சேரி வாசத்திற்கு பிறகு 1918 நவம்பர்ல பாரதி தமிழகத்திற்கு வர்றாரு. ஆனா கடலூர்லயே பிரிட்டிஷ் அரசு அவரை சிறைப்பிடிக்குது. அன்னி பெசன்ட் அம்மையார் போன்ற தலைவர்களோட முயற்சியால் 3 வாரங்களுக்கு பிறகு பாரதி விடுதலையாகிறாரு. 1919 மார்ச் மாதம் சென்னை ராஜாஜி இல்லத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு நிகழ்ந்தது. அங்கதான் மகாத்மா காந்திய பாரதி முதலா சந்திக்கிறாரு. தேசத்தின் இரு துருவங்கள் சந்தித்துக் கொண்ட அந்த தருணம் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மிகவும் முக்கியமான தருணமா இருந்தது. சமூகத்தில் புறையோடி
ஓடி போயிருந்த தீண்டாமையை வேறறுக்க துணிந்தார் பாரதியார். 1920 மீண்டும் சுதேசமித்திரன் இதழில் இணைந்து தன்னுடைய எழுத்து பணியை தொடர்ந்தார் பாரதி. ஆனா விதியின் சதியால 1921 ஜூலை மாதம் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் யானைக்கு தினமும் பழங்கள் வழங்குவத பாரதியார் வழக்கமா வச்சிருந்தாரு. அன்று மதம் பிடித்திருந்த அந்த யானை பாரதியை தாக்குது. இதில் படுகாயமடைந்த பாரதியோட உடல்நிலை மெல்ல மெல்ல நலிவடைய தொடங்குது. தமிழ்நாட்டுடைய தவ புதல்வன் 1921 செப்டம்பர் 11 தன்னுடைய 39வது வயதுல இயற்கையை எதிராரு. ஒரு மாபெரும் கவிஞன் இறந்த போது பிரிட்டிஷ் அரசோட கெடுபிடினாலும் பயத்தாலும் அவருடைய இறுதி சடங்குல வெறும் 14 நபர்கள் மட்டுமே பங்கேற்றினார்கள் என்பது காலத்தின் தீராத வடுவா இன்ன வரைக்கும் இருக்கு. பாரதியின் பாடல்கள் வெறும் வரிகள் மட்டும் அல்ல, அவை தேசத்தோட சொத்து. 1949 அப்போதைய முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தலைமையிலான தமிழக அரசு பாரதியுடைய படைப்புகளை நாட்டுடைமையாக்கியது. இந்தியாவிலேயே முதல்ல ஒரு கவிஞருடைய படைப்புகள் பொதுவுடைமையாக்கப்பட்டது பாரதியாருடையதுதான். பாரதியை நமக்கு புரிய வச்சவங்க சிலரை நம்மளால மறக்க முடியாது. பாரதியோட பாடல்களை முதல்ல மக்களிடம் கொண்டு சேர்த்தது பரளிசூர் நெல்லையப்பர் தான். அந்த பாடல்களை முதல்ல அச்சிட்டு வெளியிட்டது கிருஷ்ணசாமி ஐயர். இன்னைக்கு நாம பாக்குற பாரதி அந்த வீரமிகு மீசை வைத்த ஓவியத்தை வரைஞ்ச ஓவியர் ஆர்யா என்கிற பாஷ்யம். பாரதியின் புகழை பரப்ப பாரதி சங்கம் கண்டார் எழுத்தாளர் கல்கி. இந்திய அரசு 1960 பின்னர் 1982 அவரது 100வது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலைகளை வெளியிட்டு சிறப்பிச்சுச்சு. பாரதியின் 100ஆண்டு விழாவை போற்றும் வகையில் 1982 கோயம்புத்தூரில் பாரதியார் பல்கலைக்கழகமும் தமிழக அரசு தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் தொண்டாற்றும் அறிஞர்களுக்கு 1994 முதல் ஆண்டுதோறும் பாரதி விருது வழங்கப்பட்டு வருகிறது. அவர் வாழ்ந்த எட்டயபுரம், சென்னை, திருவல்லிக்கேணி இல்லங்கள் மற்றும் அவர் கல்வி பயின்ற காசி இல்லம் இது எல்லாமே இப்ப நினைவிடங்களா போற்றப்படுகின்றன. இந்தியாவுடைய இதயமான நாடாளுமன்ற வளாகத்துல பாரதியுடைய வெண்கல சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அந்த தமிழக கவிஞனுக்கு செய்த மாபெரும் மரியாதை. 2021 முதல் பாரதியார் மறைந்த செப்டம்பர் 11 மகாகவி தினமாக தமிழ்நாடு அரசு அறிவித்து கொண்டாடி வருகிறது. மகாகவி பாரதியாருடைய மனைவி செல்லம்மாள் தன் கணவரை பற்றி சொன்னவற்றை அவர்களின் மூத்த மகள் தங்கம்மா பாரதி தொகுத்து எழுதிய நூல் பாரதியார் சரித்திரம். வா. ராமசாமி ஐயங்கார் தான் பாரதியார முதல்ல மகாகவி அப்படின்னு பாராட்டினாரு. பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாரதியாருக்கு புகழாரம் சுட்டியிருக்காரு. புது கவிதையின் தந்தை என்று பிச்சாமூர்த்தியால் போற்றப்பட்டவர் பாரதி. பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும். நாமக்கல் கவிஞர் பாரதியாரை பத்தி சொல்லியிருக்காரு. பாரதி வெறும் கவிஞன் அல்ல, அவன் ஒரு அவதார புருஷர் என்று பரளிசூர் நெல்லையப்பர் மெய்சிலிருக்கிறார். பாரதியாருடைய சீடரான பாரதிதாசன் தன்னுடைய குருவை அடுக்கு மொழிகள்ல அலங்கரிக்கிறாரு. பைந்தமிழ் தேர்ப்பாகன், அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூரச் சொற்கோ, கற்பனை ஊற்றாகும் கதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், நாட்டிற்படரும் சாதிப்படை மருந்து, மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன் அப்படின்னு பாரதிதாசன் பாரதியார புகழ்ந்து பாடியிருக்காரு. மகாகவி, உலகக்கவி, அமரக்கவி, தேசிய கவி, மக்கள் கவி என பல பெயர்களை தொடங்கி விடுதலை கவிஞர், முண்டாசு கவிஞர், தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி அப்படின்னு பல பெயர்கள்ல பாரதியார் புகழப்படுறாரு. நடக்க போவத முன்கூட்டியே கணிச்சதுனால அவர் ஒரு முன்னறி புலவன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இவருடைய பெருமையை உலகறிய செய்த பாரதி அவருடைய புகழ் ஞாயிறு உள்ளவரை, திங்கள் உள்ளவரை, தமிழ் உள்ளவரை நிலைத்திருக்கும்.